அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருப்பாங்க? இவன் தான் ஒரு ஊர் சுத்தி எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பான். அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. அப்பா இல்லைனாலும் அம்மா வீட்டுல தானே இருப்பாங்க. ஐயோ தலை வேற வலிக்குது. வீட்டுக்கு வந்தா அம்மா காஃபி போட தருவாங்க, குடிக்கலான்னு பார்த்தா எங்க போயிருப்பாங்க. நம்மளுக்கும் காஃபி போட தெரியாது. இப்ப என்ன பண்றது? வேணா டீ போட ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம எதையாவது போட்டு அதை ஏதாவது வந்து அதை குடிச்சு விட்டு அப்புறம் பாத்ரூம்லயே கிடக்கணும். அம்மா எங்கம்மா போன? தலைவலி வேற தாங்க முடியலையே. என்ன சாரா, ஏன் கத்திட்டு இருக்க? ஐயோ அக்கா, நீங்க வீட்லயே இருக்கீங்க? ஆமாம்மா, வீட்டுலதான் இருக்கேன். நீங்க காய்கறி வாங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, காய்கறி வாங்க இனிமே தான் போகணும். ரொம்ப நன்றிக்கா. எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா? போட்டு தரேன் சாரா. பரவாயில்ல, இப்ப சாரா முன்னைக்கு ரொம்பயுமே மாறிட்டா. முன்னாடி யாரையுமே மதிக்காது, பேசக்கூட செய்யாது. பேசினாலும் எரிஞ்சிருந்துதான் விழுகும். ஆனா இப்ப என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இந்த மாற்றம்? என்னத்த நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க? அக்கா சொல்லுமா, என்னத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க? தலை வலிக்குதுன்னு சொன்னேனே, கொஞ்சம் காஃபி சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. இத போறேன் சாரா. என்னாச்சு இந்த அக்காக்கு? சாரா வந்துட்டியா? எங்க போனீங்க? அதுவும் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து போயிருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னாதான் 2 பேரும் சேர்ந்து போவீங்க. எங்க போனீங்க? முக்கியமான விஷயம் தான் சாரா. உன் கல்யாண விஷயமா பேச போனோம். கல்யாண விஷயமா என்ன பேச இருக்கு? அதான் நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே. போன்லயே பேசிக்கலாமே, எதுக்கு நேர்ல போனோம்? அது வந்து சாரா, நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா இவன் ஒருத்தர் இந்த வீடு எனக்கு வேணும்னு வந்து நின்றுட்டு இருக்கான் பத்தியா. அப்புறம் நம்ம எப்ப வேணா வெளியே போற சூழ்நிலை வரும். அதனாலதான் உன் கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சாரா, எப்படியாவது உன் கல்யாணத்தை 1 வாரத்துல முடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னம்மா சொல்றீங்க? 1 வாரத்துல எப்படி என் கல்யாணத்தை முடிக்க முடியும்? முடிக்கலாம் சாரா. அவங்கவுங்க 1 நாள் 2 நாள்ல கல்யாணத்தை முடிக்கிறாங்க. நமக்கு 1 வாரம் பத்தாதா என்ன? என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் என் கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிட்டு இருக்கேன். இன்னும் நான் மாப்பிள்ள கூட பேச கூட ஆரம்பிக்கல. என்னடி சொல்ற? ஏம்மா இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? மாப்பிள்ள போன் நம்பர் வாங்கி கொடுத்து 2 நாள் ஆச்சுடி. இன்னும் நீ பேச ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. உன் வாழ்க்கைய பத்தி உனக்கு கொஞ்ச நாள் பயம் இருக்கா சாரா? ஆமா சாரா, நாங்க அன்னைக்கே போன் நம்பர் வாங்கி கொடுத்து பேச சொன்னோம்ல. நீ இன்னுமா பேசாம இருக்க? நீ பேசினாதா சாரா மாப்பிள்ளைய கொஞ்சமாவது மாத்த முடியும்? எனக்கு பயமா இருந்துச்சுமா, அதனாலதான் நான் பேசல. பயமா இருந்துச்சா? என்ன சாரா நினைச்சிட்டு இருக்க நீ? அவர் என்ன சிங்கமா புளியா அவனை கடைச்சு தின்றதுக்கு? அவர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன பயமா இருக்கு? இத்தனைக்கும் போன்ல தான் பேசுற. நேர்ல பேசினா கூட சரி வெக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா போன்ல பேசுறதுக்கு உனக்கு என்ன? என்னமா பேசிட்டு இருக்க? திடுதிப்புன்னு ஒரு மாப்பிளைய பார்த்து அவர்கிட்ட பேசணும்னு சொன்னா எப்படிமா பேசுறது? திடுதிப்புன்னு மாப்பிளை பார்த்திருக்கமா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் தானே நாங்க இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சோம். அதுவும் டாக்டர் மாப்பிளை வேற. பாரு சாரா, நமக்கு நேரமே கிடையாது. மாப்பிள்ளையோட பாட்டிட்ட எப்படியாவது 1 வாரத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு நாங்க சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா அதுவே 1 வாரத்துல முடிக்க முடியுமா என்னன்னு பேசிட்டு இருக்கு. எப்படியாவது குறைஞ்சபட்ச நாட்கள்ல உன்னோட கல்யாணத்தை முடிக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எப்படியாவது கூடிய சீக்கிரத்துல மாப்பிள்ளை கிட்ட பேசி பழகுற வேலையை பாரு சாரா. ஆமா சாரா, உங்க அம்மா சொல்றது சரிதான். இந்த தருதலை பையன் வேற எப்ப எனத்தை கொண்டு வந்து சேர்ப்பான்னு தெரியாது. அது வேற எங்களுக்கு பயமா இருக்கு. உங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் ஆம்பளை பையன். ஒன்னதான் எப்படியாவது கரை சேர்க்கணும்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீ எப்படியாவது உங்க அம்மா பேச்ச கேட்டு மாப்பிள்ளை கூட சீக்கிரமா பேசி பழகுற வழிய பாரு. எனக்கு இருக்க தலைவலியில நீங்க வேற ஏன் டென்ஷன் ஏத்துறீங்க? இருக்கும்டி, இருக்கும். உனக்கு தலைவலி இருக்கும். ஏன்னா அங்க போய் மூட்டை தூக்கி சம்பாதிச்சுட்டு வந்திருக்க பத்தியா, அதனால உனக்கு தலைவலி இருக்கும். காலேஜுக்கு போய் தேய்ச்சி பஞ்சியெல்லாம் தேய்ச்சிட்டு வர, உனக்கு எதுக்கு தலைவலி வருது? அப்பா என்ன சாரா, அவ சொல்றது சரிதானே. காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு தானே வர, மூட்டை தூக்கி சம்பாதிச்ச மாதிரி தலைவலிக்குதுன்னு சொல்ற. வயசு பொண்ணு, உனக்கு இப்பயே தலைவலி எல்லாம் வருதா? வயசு பொண்ணுனா தலைவலி வரக்கூடாதுன்னு யாரும் எழுதி வச்சிருக்காங்களா என்ன? இந்த வாய் பேச்சு கொண்டு குறைச்சல்ல. போய் மாப்பிள்ளைட்ட போன் பேசினா எங்க கிட்டதான் வந்து வாய் பேசிட்டு இருக்கா. போன் பேச்சு வாய் பேச்சு நல்ல ரைமிங் தான். ஒன்னும் குறைச்சலடி. இப்பயே எங்க கண்ணு முன்னாடி நீ மாப்பிள்ளைக்கு போனை போடு. போன் போட்டு மாப்பிள்ளைட்ட பேசுற, நாங்க கேக்குறோம். அத இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன போன் போட்டு பேசுன்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீ பேசுறத நான் கேட்கணும்னு சொல்ற பத்தியா, அது உனக்கு கேவலமா இல்ல? இல்லடி இல்ல, ஏன்னா நீ பாக்குற வேலை அப்படி. போன் நம்பர் வாங்கி கொடுத்து 2 நாள் ஆச்சு. இன்னும் நீ போன் போட்டு பேச கூட ஆரம்பிக்கல. உன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்ததுக்கு பெக்காமலே இருந்திருக்காண்டி. ஏன் பெத்த? ஏன் பெத்த? நானா உன்னை பெக்க சொன்னேன்? இன்னும் என்னப்பா டென்ஷன் ஏத்திட்டு இருக்கு? யாருண்டி யாரும்? இப்ப போன் பண்ண முடியுமா? முடியாது. போடுறேன், போட்டு தொலைறேன். போதா சாரா, போதுமா? எனக்கு கை கால்லாம் நடங்குதுமா, ஒரு
மாதிரி வேர்க்குதுமா. அதான் நாங்க இருக்கோம்ல, பயப்படாம பேசு. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் உங்களது அழைப்பை ஏற்கவில்லை. நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யலாம். அப்பா, தப்பிச்சேன்ப்பா. என்னாச்சு சாரா? போன் எடுக்க மாட்டேன்றாரு. ஏதாவது பிஸியா இருப்பாரு. நான் அப்புறம் கூட போன் போட்டு பேசுறேன். யாரு நீ போன் போட்டு பேசுவேன்? இதை நான் நம்பணும். இப்பயே என்ன தடவை போடு. நான் ஏதாவது வேலையில இருப்பாருமா, அதான் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, போடு. இன்னும் கேட்க மாட்டியா நீ? எப்படியாவது இன்னைக்கு நீ பேச வச்சிடணும். அப்படித்தானே அவன் முடிவு? ஆமாடி, சீக்கிரம் போடு. ஏதோ ஊர் உலகத்துல மாப்பிள்ளையே இல்லாத மாதிரியும் அந்த டாக்டர் தான் ஒரே ஒரு மாப்பிள்ளை மாதிரியும் இன்னும் இப்படி பாடா படுத்துறாங்களே. வாய் பேசாம போன போடுறேன். ஏய் எரும மாடு, என்னடா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிட்டேன்னா வந்ததுல இருந்து என் மூஞ்சவே பாத்துட்டு இருக்க. ஆமா, இவன் என் பொண்டாட்டி பாரு, இவன் மூஞ்சவே பாத்துட்டு இருக்கேன். போடாங்கட்டு நானே என்னடா பண்றேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு கடைசியில ஐடியா கூடன்னு எங்க மூலையும் குழப்ப வேண்டியது. சரி விடுறா. என்னால யார்கிட்ட கேட்க முடியும்? உன்கிட்ட தான் கேட்க முடியும். வேற யார்கிட்டயாச்சும் கேட்க முடியுமா? நீயே சொல்லு. இப்போ சாமி, நானே ஏதாவது சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? இல்லடா, கிளவி எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கும் தெரியல. அவகிட்ட நான் சொல்லிட்டேன், எப்படியாவது கிளவிய சமாளிச்சு உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. யாரு கிளவிய பார்த்து நீ பயப்படுற? இதெல்லாம் நம்பணும். என் தலையில என்ன முட்டாள்னு எழுதி வச்சிருக்கு? டேய் என்னடா. சரி நீ வாய திறக்காத. தம்பி, டாக்டர் இருக்காங்களா? எங்களெல்லாம் பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா என்ன? இல்ல, உள்ள டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் டாக்டர் இருக்காங்களா இல்லையான்னு கேக்குறேன். அதான் பாட்டி, எங்களை பார்த்தா அவங்களுக்கு டாக்டர் மாதிரி தெரியலையா? ஏய் வாய பேசாம எந்தி. பாட்டி உட்காரட்டும். உட்காருங்க பாட்டி, உட்காருங்க. இது வேற போன் வேற அடிச்சுட்டே இருக்கு. யாருன்னே தெரியல, புது நம்பரா இருக்கு. எப்பா தம்பி, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து அனுப்பு. சரிங்க பாட்டி. ஏய் இது யாருன்னு பாரு. சரி. ஹலோ ஹலோ. எரும மாடு, கட்டாயிருச்சு போல. ஆமா கட்டாயிருச்சு. கட்டான போனா என்கிட்ட எதுக்குடா கொடுத்தா? டேய் அடுத்து போன் வந்தா பேசுடா. பாட்டி என்ன இவ்வளவு பக்கத்துல போகுது? எதுவும் ரகசியம் பேசுமா? சேச்சே, உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கோம். அதனால கிட்டக்க போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் நினைப்பாங்க. என்னாச்சு பாட்டிமா? என்ன செய்யுது? என்ன செய்யுதுன்னே தெரியலப்பா, ஆனா என்னமோ செய்யுது. என்னடா அது புது வியாதியா இருக்கு? என்ன செய்யுதுன்னே தெரியல, ஆனா என்னமோ செய்யுதா? என்னதான் செய்யுது? இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பாக்குறது? உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, அடிக்கடி வாந்தி வேற வருது. ஓஹோ அப்படியா? டேய் கேட்டியா? தலை சுத்துதா, அடிக்கடி வாந்தி வருதாண்டா. அப்ப அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் உன் வாய மூடா லூசு பையலே. வெயிட் பண்ணு பாட்டி. மொட்டை பாட்டி. என்ன தங்கம்? வெயிட் பாட்டி, எவ்வளவு அழகா தங்கம்னு கூப்பிடுது. தாத்தா என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? வெட்டியா சோத்த தின்னுட்டு வீட்லயே தான் கிடக்காரு. நான் சொன்னேன்ல, அப்ப அதுவாதான் இருக்கும். தாத்தா வேற வெட்டியா வீட்லயே இருக்காராம். பாத்துக்க. அடிமாட்டு பயிலை, கொஞ்ச நேரம் சும்மா இரு. எப்ப எதை பேசணும் உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லடா. என்ன பேசிக்குதுங்க அந்த பிள்ளைய? எனக்கு எதுவுமே புரியலையே. என்னையா சொல்லுது இந்த தம்பி? இவனுக்கு என்ன, அவ ஒரு லூசு பாட்டி. ஓஹோ லூசா? அப்ப டாக்டர் இல்லையா? ரொம்ப சரியில்லாதவங்கள தானே இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருப்பீங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தானே வச்சிருக்கணும். எதுக்கு இந்த பிள்ளை எங்கே வச்சிருக்கீங்க? எழவி இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு அதிகம். பாட்டிமா என்ன சாப்பிட்டீங்க? அது வந்து எதையும் மறைக்காம சொல்லணும். ஆமா டாக்டர் கிட்ட எதையும் மறைக்காம சொல்லணும். அது வந்து என் மகன் 3 பரோட்டா வாங்கி கொடுத்தியானா, அதை சாப்பிட்டேன். அப்ப இருந்துதான் அப்படி இருக்கு. அப்ப சாப்பிட்டதும் சேரலையோ? ஆமா, அதுவும் கேள்வியும் கேட்டுக்கிறோம், அதுவே பதிலும் சொல்லிக்கிறோம். சும்மா இருடா. பாட்டிமா, உங்க வயசுக்கு பரோட்டாலாம் செமிக்கவே செய்யாது. பரோட்டாலாம் அதிகமா சாப்பிடாதீங்க. அதுவும் 3 பரோட்டா சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் பரோட்டாலாம் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு இது மாதிரி எதுவும் பண்ணலையே. பல்லுல அந்த வயசுல பக்கோடா கேக்குது. பாட்டி ஒவ்வொரு நேரம் செமிக்கும், ஒவ்வொரு நேரம் செமிக்காம எப்படித்தான் தலை சுத்திக்கிட்டு வாந்திக்கு வரத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் செமிக்கிற ஃபுட்டா சாப்பிடுங்க. புட்டா? ஆமா, கொலா புட்டு. இளவிய பத்தியா புட்டான்னு கேக்குது. புட்டு இல்ல பாட்டி, ஃபுட்டு. சாப்பாடு. ஓ அப்படியா? சாப்பாடா? கிளவிக்கு அதை புரியுற மாதிரி சொன்னா தானே புரியும். ஆமா, இல்லைனாலும் புரியாது பாரு. இங்க படிச்ச பிள்ளைங்க தசு புசுன்னு இங்கிலீஷ பேசுவீங்க, அது எங்களுக்கு என்ன தெரியும்? அதான் புட்டான்னு கேட்டேன். சரிங்க பாட்டி, உங்களுக்கு சாப்பாடு சேராதனாலதான் பிள்ளை இருந்திருக்கு. இனிமே செமிக்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க. நல்லா நடங்க, ஹெல்த்தியான சாப்பாடா சாப்பிடுங்க. இப்படி வயசான காலத்துல அது வாங்கி சாப்பிட்டேன் இது வாங்கி சாப்பிட்டேன்னு சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. அப்புறம் இப்படித்தான் ஆகும். சரியா? சரியா சொரியானுக்கிட்ட.
நான் தலை சுத்துறதுக்கும் வாந்திக்கும் மாத்திரை எழுதி கொடுக்குறேன். அப்புறம் ஒரு ஊசி கூட போட்டுக்கோங்க, சரியா போயிடும். அப்படி சரியா இல்லைன்னா 2 நாள் கழிச்சு வாங்க. சரிப்பா. ஃபோன் வருதுடா, அட்டன் பண்ணி பேசு. நான் பேசிட்டு இருக்கேன்ல, ஒருவேளை அவெல்லாம் நேரத்துல ஃபோன் போட மாட்டா, வேற யாராவது இருக்கும், பேசு. சரிடா. ஹலோ. பேசுறடி, பேசு பேசு. ஹலோ, நான் சாரா பேசுறேன். என்ன சாரா? சாரா பாம்பு பேசுதோ? ஹலோ. சொல்லுங்க. நான் சாரா பேசுறேன்னு சொன்னேன். எந்த சாரா? எந்த சாரான்னு கேக்குறாரு. நான் என்ன சொல்றது? இதுக்கு தாண்டி, இதுக்கு தான் அன்னைக்கே ஃபோன் போட்டு பேசுறேன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு எந்த சாரான்னு கேக்குறாரு. ஹலோ ஹலோ, சாரா பாம்பு மேடம். ஓ, சாரா பாம்பு இல்ல, சாரா. இன்னும் அதெல்லாம் சரி பேசுடி. மாப்பிள்ள ஏதோ ஜாலியான டைப் பண்ணுது. என்ன சாரா பம்புன்னு கிண்டல் பண்றது உனக்கு ஜாலியான டைப் மாதிரி தெரியுது. போமா பேசாம. சரி பேசுடி. இந்த பிள்ளை என்ன போன் போட்டுட்டு பேசவே மாட்டேங்குது. நீங்க டாக்டர் தானே? யாருமா நீ? டாக்டருக்கு போன் போட்டுட்டு டாக்டர் தானேன்னு கேக்குற? என்ன மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கூட நானும் எங்க அம்மாவும் உங்களை பார்க்க வந்தோம். ஏமா, என்னை பார்க்க டெய்லி 50 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்காக வந்தவங்களெல்லாம் என்னால ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நல்லா பேசுனீங்க. இப்பயும் நான் நல்லா தான் பேசுறேன், என் பேச்சே அப்படிதான். சரி ஓகே, நீங்க ஏதோ வேலை டென்ஷன்ல இருப்பீங்க போல. நான் அப்புறமா போடுறேன், அதாவது நைட்டு போடுறேன். யாருமா நீ? எனக்கு இருக்க டென்ஷன்ல நீ வேற அப்புறமா போடுறேன் நைட்டு போடுறேன்னு வயமா போனேன். இன்னும் ஒரு பக்கம் உயிரை வாங்குறானா இவன்? போன ஒரு பக்கம் நம்ம உயிரை வாங்கலாம். என்னம்மா இந்த ஆள் இப்படி பேசுறாரு? கட்டிக்க போற புருஷனை அந்த ஆள் இந்த ஆள் எல்லாம் சொல்லக்கூடாது. நீ எப்படி பேசுறது? இந்த ஆள் பேசின பேச்சுக்கு ஏதாவது வேலை டென்ஷன்ல இருப்பாரு, இல்ல ஆபரேஷன் பண்ண போற டென்ஷன்ல இருப்பாரு. அதனால கூட இப்படி பேசலாம்ல. இந்த ஆளை பார்த்தா ஆபரேஷன் பண்ண போற டென்ஷன்ல பேசுற மாதிரியா இருக்கு. அந்த ஆளுக்கு போன் போட அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லு, அப்புறம் வச்சுக்கிறேன். சாரா சாரா, இந்த பேரை மதம் மாத்தணும். என்னங்க இது? இந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சலான்னு பார்த்தா இவளுக்கும் அந்த பையனுக்கும் சேராது போலயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாப்ல, அதனால கூட இப்படிலாம் பேசலாம். நீ பேசாம இரு, நைட்டுக்கு ஃபோன் போட்டு என்ன எதுன்னு பேச சொல்லு. இதுக்கே இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு போறா. நீ நைட்டு நான் போட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன அப்படியே உயிரோட கொளுத்திடுவா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. நீ பிறகாட்டி போய் ஃபோன் போட்டு பேச சொல்லு. இப்படியே இருந்தா 1 வருஷத்துக்கு வராது. அந்த கிளவி வேற 1 வாரத்துலயா அப்படின்னு இழுக்குது. அதனால நம்ம சாரா பேசி கவுத்தாதான் இந்த காரியம் எப்படியாவது முடியும். சரிங்க, நான் எப்படியாவது அவளை ஃபோன் போட்டு பேச சொல்லி 2 பேரையும் 1 வாரத்துல எப்படியாவது பழக வைக்க முடியுமான்னு பாக்குறேன். இன்னும் 1 வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பழக வைக்க முடியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? 2 நாள் தான், 2 நாள்ல எப்படியாவது பேசி பழக வை. சரிங்க. நீ போய் வேலை ஏதாவது இருந்தா. சரிங்க. என்ன அங்க நின்று முழிச்சிட்டு இருக்கான்? ஏய் டேய் கிஷோர், என்ன சொல்லு? போன்ல யாரு? சார பாம்பு. சார பாம்பா? ஐயோ இல்ல, ஒரு பொண்ணு பேரு சாராவா. சாராவா? யாருடா அது? யாருக்கு தெரியும்? எனக்கு எதுக்குடா போன் பண்ணுச்சு? உனக்கு எதுக்கு போன் போட்டுச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? நீயோ உன் போனும் ஆளை விடுங்கடா சாமி. நீதான் என்ன உயிரை வாங்குறேன்னு பார்த்தா உன் போன் என்ன உயிரை வாங்குது. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு போன் போட்டு நான் சாரா பேசுறேன் அப்படி இப்படின்னுது. சாரா யாரா இருக்கும்? என்னோட நம்பர் எப்படிடா கிடைச்சிருக்கும்? ஏய், இது நீ அந்த பொண்ணுகிட்ட கேட்க வேண்டியது. அந்த பொண்ணுகிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. போடா வெட்டி பயிலு. போறேன். கிஷோர் போடா. யாரா இருக்கும்? திரும்ப போன் போட்டு பேசலாமா? சேச்சா, வேண்டாம் வேண்டாம். யாராவது ராங் நம்பரா கூட இருக்கலாம். என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சரவணன் சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அதாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரே என்னங்க குழப்பமா இருக்கு? ஒருவேளை இந்த வீட்டை விட்டுட்டு அவன் கூப்பிடுற வீட்டுக்கு நம்ம போறதான்னு நினைக்கிறீங்களா என்ன? சேச்சா, நான் அப்படிலாம் நினைக்கல. அப்படிலாம் நான் நினைக்கிற ஆளா என்ன? என்ன ஏங்க குழப்பமா இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல அங்க ஆள் இருக்கு அதனால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்க? இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம இங்க தோட்டம் துறவை போட்டுட்டு எப்படி அங்க போய் சும்மாவே இருக்குதுன்னு தான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. பேசாம எப்படி பண்ணலாமா? சொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாம் போட்டோம், நம்ம 2 பேர் மட்டும் இங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? பிள்ளைங்க இல்லாமலா? பிள்ளைங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. நம்ம 2 பேர் மட்டும் இருந்தா வீடே வெறிச்சோடி போயிருக்கும். இதே பிள்ளைய கூட சேர்ந்திருந்தா நல்லா கலகலன்னு இருக்கும். என்னாலலாம் பிள்ளைங்க இல்லாம இருக்க முடியாதுங்க. ஆமா, அதுவும் சரிதான். பிள்ளைங்களை அனுப்பிட்டு நம்ம மட்டும் இங்க எப்படி இருக்க முடியும்? அவனை மட்டும் அங்க தனியாவும் அனுப்ப முடியாது. அவன் தனியா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிடுறான். இப்ப என்னதான் பண்றது? எனக்குமே ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. சே, பாவம் அத்தையும் மாமாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. மற்றவங்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அத்தையும் மாமாவும் இங்கேயும் இருக்க முடியாம அங்கேயும் வர முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களான்னு எனக்கு தோணுது. இவர் ஏன் அப்படிலாம் பண்றாரு? ஆனா அவர் நினைக்கிறதுலயும் தப்பு இல்லை. அவரு கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால
எல்லாரோட பாசமும் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இவங்களையும் யோசிக்கணும். என்னதான் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே. வா மலரு. வாமா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? என்னம்மா, ஏதாவது சொல்லணுமா? இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ற? இல்லை அத்தை மாமா, நீங்கள் பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவர் சொன்னாருன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். நாங்கள் என்னம்மா கஷ்டப்படுறோம்? இல்லை அத்தை, நீங்கள் இங்கே இருக்கதா இல்லை அங்கே வரதான்னு போட்டு ரொம்ப குழப்பிக்கிறீங்க. மாமாவே எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இங்கே இருக்க தோட்டம் தரவு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கவலைப்படுறாரு. ச்சே, அப்படிலாம் இல்ல மலரு. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோன்னு எனக்கு தோணுது அத்தை. சேச்சா, அப்படிலாம் இல்லைம்மா. இதில் என்ன கஷ்டம்? இங்கே இருக்கிறத அந்த வீட்டில் இருக்க போகிறோம். நானும் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அத்தை. அவங்கள அந்த வீட்டில் இருந்துட்டு வெளியேற்றிட்டு அப்புறமா நம்ம போய் இருக்கலான்னு. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி விடுமா, கல்யாணம் ஆனதும் அவன் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதில் எந்த தப்பும் இல்லையே. ஆனால் அவங்க வெளியேறி போக மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோடதுன்னு உரிமை கொண்டாடுறாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்குதுல, நடக்கட்டும். யார் வீடுன்னு கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. ஏன் மலர் இப்பெல்லாம் பேசுற? அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அஸ்வின் ஒரு வீடை பார்த்து வாங்கி அந்த வீட்டுல நம்மளா இருக்கலாம்னு சொன்னா நாங்க என்ன வேணும்னா சொல்ல போறோம்? அஸ்வின் மாதிரி தான் எங்களுக்கும் சரவணனும். நாங்க ரெண்டு பேரையும் என்னைக்கும் வேற வேற நினைச்சது கிடையாது. அவர் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால தான் அவங்க எல்லார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நானும் அப்படித்தான். எந்த பாசமும் கிடைக்காம வளர்ந்ததுனால தான் உங்கள் எல்லார் கூடயும் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இதில் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஏன் அப்படிதான் பேசுகிற? ஆமா மலர், இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க கூட தான் நாங்க இருக்க போறோம். இப்ப இருக்க காலத்துல பிள்ளைங்க அப்பே அத்தை இருக்கதையே மறந்து போயிடுறாங்க. ஆனா நீங்க என்னடானா எல்லா சொந்தமும் கிடைக்கணும், எல்லார் பாசமும் கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரையும் உங்க வீட்டுல கூட்டு போய் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன மாமா, உங்க வீடு எங்க வீடுன்னு இப்படி பிரிச்சு பேசுறீங்க? சரி சரி சரி, நம்ம வீடு போதுமா? நம்ம வீட்டுல எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்கலாம். ஆனா நாங்க எங்க ஆசைக்காக வற்புறுத்துறோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படிலாம் இல்லம்மா, நீ அதையும் போட்டு மனசை குழப்பிக்கிறாத. போய் தூங்கு. சரிங்க அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லார் வீட்லயும் தனி கொடுத்தனும் போகணும், பெத்த பிள்ளை அம்மா அப்பாட்ட இருந்து பிரிச்சுட்டு கூட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச மருமக நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பாத்தீங்களா? தென்றலும் அப்படித்தான், மலரும் அப்படித்தான். நம்ம கொடுத்து வச்சவங்க தாங்க. உங்கடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் உனக்கும் மருமக கிடைச்சிருக்கு. நீ என்னோட அம்மாவை எப்படி பாத்தியோ அதே மாதிரிதான் இப்ப வந்திருக்க மருமக உன்னை பாத்துக்கிறாங்க. நீ என்னைக்காவது எங்க அம்மாவை அத்தை மாதிரி நடத்திருக்கியா? உன்னோட அம்மா மாதிரி தான் நடத்தியிருக்க, அப்படித்தான் வச்சிருக்க. அதே மாதிரி தான் உன்னோட மருமகள் ரெண்டு பேரையும் அம்மா மாதிரி பாத்துக்கிற. அவங்களும் உனக்கு பொண்ணு மாதிரி இருந்துக்கிறாங்க. நம்ம வச்சுக்கிறதுக்குள்ளதாமா இருக்கு மாமியா மருமகன்றது. அதுவும் சரிதாங்க. நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைங்கள நம்ம மருமகன் நினைக்காம மக மாதிரி பாத்துக்கிட்டா அவங்களும் நம்மள ஒரு அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிடுவாங்க. சரி வாமா, போய் தூங்கலாம். நேரம் ஆயிடுச்சு. நீங்க அப்புறம் தோட்டம் தரவலாம். என்ன 1.5 கிலோமீட்டர் தூரத்துலயா இருக்கு? இந்த அருக்கு பக்கத்தூரு. இங்க இருந்து இங்க வந்து பாத்துக்கிற மாட்டோமா என்ன? சரிங்க. சரவணன் சொன்ன மாதிரி மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் விட்டுக்குருவோம். ஏதாவது முக்கியமான வேலைனா மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்க. ஆனா ஒண்ணு பூங்கொடி, நீ பெத்த பிள்ளையும் சரி பெக்காத பிள்ளையும் சரி அப்படியே ஒன்ன மாதிரியே தான் இருக்கு. அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நானும் என் அக்காவும் ஒரே ரத்தம் தான். என் அக்கா பிள்ளை எங்களை மாதிரி தானே இருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். பூமாரி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. என்னதான் உங்க பொண்ணு சேட்டைக்காரியா இருந்தாலும் படிப்புல கெட்டிக்காரியா தான் இருக்கா. ஏதோ டெஸ்ட் வருதா, 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறாங்க. ஏன் பொண்ணுல என்ன மாதிரி தான் இருக்கும். சொல்லுவீங்களே, மத்த நேரம் மட்டும் உன் பொண்ணு ஒன்ன மாதிரி இருக்குன்றது. அவளை ஏதாவது நல்லா புகழ்ந்து சொல்லிட்டு அது ஏன் பொண்ணுன்றது. சரியான ஆளுதாங்க நீங்க. அதான் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. அதான் அவ உங்களை மாதிரியே தான் இருக்கா. அவ கடைக்குட்டிடி, என் சிங்கக்குட்டி, என் செல்லக்குட்டி என்ன மாதிரி தானே இருப்பா. ஆமா உங்க செல்லக்குட்டி உங்களுக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துதான்னு பாருங்க. அதெல்லாம் எம்பளை எனக்கு ஊத்துண்டி, உனக்குதான் ஊத்தாது. ஆமா நினைச்சுக்கிட்டுருங்க. சரி வா போய் தூங்கலாம். இப்படி நின்று பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி அவங்கிட்ட பேசியே ஆகணும். என் மருமக சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள்ல வந்துருவா. இதுக்குள்ள இவனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். இன்னைக்கு எப்படியாவது கிளவிக்கிட்ட பேசி தர்ஷினியை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கான வழியை பார்க்கணும். இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ஒன்னும் ஆகாது. அம்மா அப்பா கிட்டையும் பேசணும், கிளவிக்கிட்டையும் பேசணும். முக்கியமா இந்த கிளவிக்கிட்ட தான் பேசணும். இதுதான் அது இதுன்னு சொல்லி எதையாவது உசுப்பேத்தி அம்மா அப்பாவையும் குழப்பி விட்டுருது. இதுக்கு மேல சும்மா இருந்தா ஒரு வேலையும் நடக்காது. எப்படியாவது என்கிட்ட சொல்லி ஒரு வாரத்துல கல்யாணத்தை நடத்துற மணி
ஒரு வேலையை பார்க்கணும். பாட்டி சொல்லு தர்சன். எப்படி சொல்றது? ஐயோ, இவங்கிட்ட எப்படி சொல்ல போறேன்? அந்த கிஷோர் மூதேவி வேற இல்லை, இந்நேரத்துல எங்க போச்சுன்னே தெரியல. இவன் இருந்தாவது அது இதுன்னு எதையாவது பேசி சமாளிக்கலாம். இவன் வேற ஒத்தையில நிக்கிறியான். அடிச்சு கிடிச்சு போட்டுட்டானா அப்புறம் நம்மளை அள்ளிட்டு போக கூட ஆள் இல்லை. சில குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா உள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.